வெண்ணிலாவும் சூர்யாவும் அந்த போன் மூலியமா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அந்த போனே தொலைஞ்சு போயிட்டு இருக்கோன்றதால ரெண்டு பேருமே பேச முடியாம போயிட்டு இருக்கோம். வெண்ணிலாவும் சூர்யாவை எதிர்க்க பாத்துருக்கவே மாட்டான்றதுனால இப்ப அவங்க அப்பாவோட இறுதி சடங்குல போய் கலந்துக்கிறா. பார்த்தா இவ போன்ல லவ் பண்ண சூர்யாவும் இவளுக்கு நேர்ல ப்ரப்போஸ் பண்ண சூர்யாவும் ஒரே ஆளா தான் இருந்திருப்பாங்க. அதை பாக்குற வெண்ணிலாவுக்குமே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சூர்யா கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவா. ஆனா ஏதோ தடங்கள்னால அவங்க கிட்ட பேச முடியாம போய்கிட்டு இருக்கோம். சூர்யாவும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட அவனோட போன் நம்பரை கொடுத்துட்டு இந்த போன் நம்பர் 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட அட்ரஸ்ல எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ்மே கலெக்ட் பண்ண சொல்றான். சூர்யாவும் வெண்ணிலா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான்றதுனால வெண்ணிலா எப்பவுமே போற கோவிலுக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு லெட்டருமே இருக்கு. வெண்ணிலா கிட்ட அந்த போன் தொலைஞ்சிட்டு இருக்கோன்றதால வெண்ணிலா தான் அந்த லெட்டருமே எழுதி வச்சிருப்பா. அதுல உங்க அப்பாவை நான் மீட் பண்ண, ஆனா உங்க அப்பா என்னால காப்பாத்த முடியல, என்ன மன்னிச்சிடு அப்படின்றதையும் உங்க அப்பாவோட கடைசி ஆசையை நீ ஒரு நல்ல சிங்கர் ஆகணும்ன்றதுதான் அப்படின்றதையுமே எழுதி வச்சிருந்திருக்கா. இதெல்லாம் படிக்கிற சூர்யாக்குமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. 5 வருஷமா அவங்க அப்பாவோட ரூம திறக்காம வச்சிருந்திருப்பா. இதை திறந்து பாக்குறான். பார்த்தா அது உள்ள இவனுக்கு ரொம்ப பிடிச்ச கிட்டாருமே இருக்கு. இதெல்லாம் பாக்குற சூர்யாக்குமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. சூர்யாக்கு பாட்டு பாடுறதா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் பாட்டியை விட்டுருப்பான். இப்ப அவங்க அப்பாவோட கடைசி ஆசைன்றதுனால இப்ப திரும்பவும் பாட ஆரம்பிச்சிடுறான். ஃப்ரெண்டு கிட்ட போன் நம்பர் பத்தி விசாரிக்க சொல்லிருப்பா. இப்ப அந்த பொண்ணுமே அங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வெண்ணிலான்ற பொண்ணு தான் அந்த போன் நம்பரை யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த போன் நம்பரை யாருமே யூஸ் பண்ணலன்றதால உங்ககிட்ட அந்த போன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரே போன் நம்பரை யூஸ் பண்ணிருக்கீங்கற விஷயத்தை சொல்றா. கரெக்ட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தான் அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. பார்த்தா இவன் லவ் பண்ண பொண்ணு இவன் போன்ல இவ்வளவு நாள் பேசின பொண்ணு ஒரே பொண்ணா தான் இருந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிற சூர்யாவுமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. வெண்ணிலா இறந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கா. பார்த்தா வெண்ணிலாவே இப்ப இவளை தேடி வந்துட்டா. அவளை பாக்குற சூர்யாவுமே இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. என்ன போன கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சூர்யாவோட ஃப்ரெண்ட் வெண்ணிலா பாத்திருப்பான். அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி அங்க போயிருப்பா. அந்த கேப்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல தெரியாம இவ இறந்துட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி வெண்ணிலாவும் சூர்யாவும் ஒரே ஒண்ணா சேர்ந்துட்டாங்க.